தியாகதுர்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகின்ற சாலை என்பது பகல் நேரத்திலேயே இல்லை, பகல்ல கூட எனக்கு தெரிஞ்சு 2 பஸ் என்னமோ தான் ஓடுச்சு, பைக்கு கூட வராது. நான் ஓட்டு கேட்க தியாகதுர்கத்திலிருந்து மணலூர்பேட்டை வர வேண்டும் என்றால் நான் அந்த 1.5 2 மணி நேரம் ஆகும் மணலூர்பேட்டை வருவதற்கு. அப்படிப்பட்ட சாலையில் இன்றைய தமிழகத்திலே அதிக போக்குவரத்து உள்ள சாலைகள் பட்டியலில் தியாகதுர்கம் திருவண்ணாமலை இருக்கின்ற அளவுக்கு 4 வழி சாலையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி, அதுவும் மிகப்பெரிய சாதனை திட்டம் தான். அதேபோல் திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் வழியாக ஆசனூர் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, பக்கத்து தொகுதியில் இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள் தொகுதியின் வழியாக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, அந்த சாலையும் மிகவும் பழுதடைந்திருந்து 1 வழி சாலையாக இருந்தது. அப்படிப்பட்ட சாலையை சென்னை திருச்சி சாலை போல் 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு சாதனை படைத்ததும் திராவிட மாடல் ஆட்சி, மாண்புமிகு அமைச்சர். அதேபோல் திருக்கோவிலிருந்து ஆசனூர், அதேபோல் கூத்தக்குடியிலிருந்து கள்ளக்குறிச்சி ஆக சாலை பணிகள் 4 வழி சாலை என்பது தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான திட்டங்களை நிறைவேற்றிய தொகுதி 2வது தொகுதியாக, அதுவும் 4 வழி சாலை என்றால் முதல் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். அவ்வளவு ஒரு போதுமான அளவு நிதியை கொடுத்து பின்தங்கிய மாற்றம் என்பதை சாலை வசதி முதன்மையாக மாவட்டமாக தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை 100% நிறைவேற்றி இருக்கின்றார்கள்.